அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஸ்ரீ சுவாமி ராமதீர்த்த பரமஹம்ச விஜயம். அதுல இன்னைக்கு வெற்றி பெறுவதற்கு ஏற்ற சாதனம் அப்படிங்கிறதுல கடைசி ஒரு 14 பக்கம். இன்னைக்கு 642வது பக்கத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன். நேற்று 641 முடிஞ்சது. கடமை அப்படிங்கிறது வந்து ஆரம்பிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதனால இதை ஆரம்பிக்கிறேன். இது 4வது பாகத்துல லாஸ்டா இருக்குது. மொத்தம் இது கடைசி பாகமா இருக்கிறதுனால 657ஆம் பக்கத்தோட நிறைவாகும். கொஞ்சம் குயிக்கா படிச்சு முடிச்சிடுறேன். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். சிவானந்த பரமேஸ்வரர்களால ராமதீர்த்த பரமஹம்ச விஜயம் சிறப்பாக நடைபெறுகிறது. இந்த பரமஹம்ச விஜயம் நாராயண சுவாமி ஐயர் எழுதியது. தொகுப்பு பிரம்மஸ்ரீ பி ராஜேந்திரன் பொள்ளாச்சி அவர்கள். அவருக்கு நன்றி. அந்த நூலில் தான் வாசிக்கிறேன் இப்பொழுது. கடமை என்னும் பதத்தை கேட்டவுடன் பலர் முகம் வெளுத்து போய் ஒரு மூலையில் கவலையுடன் உட்கார்கின்றனர். ஏதோ ஒரு பயங்கர கனவு போல் கடமை என்பது அவர்களை துரத்துகின்றது. அவர்களை அடித்து தள்ளி அவர்களுக்கு சாவகாசமும் அமைதியும் இல்லாமற் செய்து விடுகின்றது. எப்போதும் கடமைகளை உடையவர்களாய் இருக்கின்றார்கள். இவ்வாறு அவசரப்படும் அடிமைகள் கடமை என்னும் எந்திரங்களே ஆகிறார்கள். வேகத்தில் அதிகம் ஏற்றிக்கொண்டால் சக்தியை குறைத்து கொண்டவர்களாகின்றார்கள். கடமை என்னும் உணர்ச்சியினால் நீ நிலை தடுமாற வேண்டாம். அந்த உணர்ச்சியானது உன் சக்தியை போக்கிவிட வேண்டாம். கடமை என்பதெல்லாம் உன் மீது நீயே சுமத்தி கொண்டது என்பது ஞாபகம் இருக்கட்டும். முடிவில் எனக்கு எஜமானன் நீயே. உன் ஸ்தானத்தை நீயே தேடிக்கொண்டிருக்கிறாய். நீயே ஊழியம் செய்வதாக முன் வந்தவன். உனக்கு மேற்பட்டவர்களையும் நீயே திட்டம் செய்து கொண்டவன். மேலும் அவர்களிடமிருந்து தனம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நீ விரும்பினால் அவர்களும் உன்னிடமிருந்து ஊழியம் வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நிபந்தனைகள் சமமாகும். வேலையும் அதன் பயனும் சம அளவுதான். உனது மனோபாவனையை திருப்திப்படுத்தவே நீ வேலை செய்கிறாய். பிறருக்கு நீ ஊழியம் செய்யவே இல்லை. உனது தற்கால சந்தர்ப்பங்களை நீயே சிருஷ்டித்துக் கொண்டாய். இவ்வுலகத்தில் உனக்கு ஏற்பட்ட சம்பந்தம் உன்னால் உண்டானதே. இனி ஏற்படும் நிலைமைகளும் உன்னாலே ஏற்பாடாக வேண்டியதுதான். உனது விதியை ஏற்படுத்தி கொள்ளும் கர்த்தா அல்லது எஜமானன் நீயே அன்றி வேறொருவரும் இல்லை. அதை அறிந்து உற்சாகமாயிரு. எண்ணத்தின் மேல் எண்ணமாக அமைத்து நமது பிற்கால வாழ்க்கையை தீர்மானிக்கிறோம். நல்லதோ கெட்டதோ நமக்கு தெரியவில்லை. ஆகவே விதி என்பது எண்ணம் என்றே பொருள்படக்கூடிய வார்த்தை. ஆதலால் உன் விதியை தீர்மானித்து கொண்டு காத்திரு. மனம் என்பது சர்வ சக்தியுடன் கூடியது என்பது ஞாபகம் இருக்கட்டும். அமைதியுடனும் பலமாகவும் சிரத்தையுடனும் நில். பயப்பட வேண்டிய விரோதி பயம் என்பதுதான். உனக்குள்ளே இருக்கும் அந்தர்யாமியாகிய கடவுள் எழும்பி கட்டளையிடட்டும். சகல இச்சைகளும் பூர்த்தியாகிவிடும். தள்ளாடி கொண்டு வரும் தொழிலாளியை போல் உன் வேலையினிடம் செல்லாதே. கௌரவம் பொருந்திய ஒரு ராஜகுமாரனை போலவே, சந்தோஷத்தை தேடுவது போலவே, நமக்கு பலத்தை தரும் கசரத்தாகவே எண்ணிக்கொண்டு உற்சாகம் பொருந்திய விளையாட்டாக பாவித்து செல்ல வேண்டும். பயத்தால் தள்ளப்பட்டவனாக ஒருபோதும் ஆகிவிடாதே. உன் நிலையில் நிற்க வேண்டும். ஆத்ம நிலையில் நின்று விட்டாயானால் அரசர்களும் பிரசிடென்ட்களும் உங்கள் ஊழியர்களே என்பது விளங்கும். நட்சத்திரங்கள் இயற்கையாகவே வேலை செய்கின்றன. அதுபோலவே வேலை செய். யாதொரு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ளாதே. பலனை அபேட்சிக்காதே. சர்வ அதிகாரமும் உனக்கு கீழ்ப்பட்டதாக இருக்க வேண்டும். உனக்கு அதிகாரி நீயே அன்றி வேறெவரும் அல்ல. கடமை என்ற எண்ணமும் வெளியே உள்ள அதிகாரமும் உன்னை மூடிக்கொண்டிருக்கும் மேகங்களாக கூடாது. உனக்கு திரை போல் அவைகள் இருக்கலாகாது. வெளியே கிடைக்கும் உத்தரவெல்லாம் சாதாரண ரூப மாத்திரமாக இருக்க வேண்டும். உள்ளே இருந்து கிளம்பி வரும் வேகமே சொந்தமானதாக சீரும் ஜீவ சக்தியும் பொருந்தி அழகுள்ளதாக அமைந்து நிற்கும். வெற்றிக்கு வேண்டிய ஐந்தாம் அம்சம் பயமின்மை. பிறகு 5ஆம் அம்சத்திற்கு வருவோம். அதுதான் பயமின்மை. பயமில்லாது இருத்தலாவது யாது? மாயையில் நம்பிக்கையின்றி சத் வஸ்துவினிடமே ஆழ்ந்த பக்தியும் சிறந்த அறிவையும் உடைத்தாயிருத்தல். ஜீவிக்கின்ற அறிவு வேண்டும். அனுபவ ஞானம். நான் என்ற எண்ணம் வரும்போது பயரூபமாக ஆகின்றேன். சரீரம் புழுக்களுக்கு இரையாகிவிடும். எல்லாவித துன்பங்களுக்கும் அது இடம் தரக்கூடிய ஸ்தானம். தேகாத்ம நிலைக்கு மேலே நாம் கிளம்பியவுடன் பயத்தை எல்லாம் போக்கிக் கொள்கிறோம். தெய்வ சொரூபமாக நில்லுங்கள், வசியுங்கள்.
வேதாந்த அனுபவம் அடையுங்கள். அப்போது எவரும் உங்களுக்கு துன்பத்தை தரமாட்டார்கள். உனக்கு யார் தான் துன்பம் செய்ய முடியும்? வேதாந்தமும் பயமின்மையும் பிரிக்க முடியாதவைகள். வெற்றிக்கு பயமின்மை எவ்வாறு அவசியமாகிறது? இதற்கு ஒரு உபமானம் கூறுவோம். அனுபவத்தில் கண்டதை கூறுகிறோம். ஏக காலத்தில் ஹிமாச்சல காடுகளில் 5 கரடிகள் வந்து சேர்ந்தன. ராமனுக்கு எதிரில் வந்துவிட்டன. ஆனால் அவைகள் யாதொரு துன்பமும் செய்யவில்லை. ஏன் அப்படியாயிற்று? பயமின்மையாலே தான். நான் தேகமல்ல, நான் மனமல்ல, பரம்பொருளாய் நெருப்பு என்னை எரிக்காது, ஆயுதம் என்னை வருத்தாது என்ற பாவனை நிரம்பியவனாகவே ராமன் நின்றான். கரடிகளின் முகத்தை நேரே உற்று பார்த்தான். அவைகள் உடனே போய்விட்டன. ஒரு சமயம் ஒரு புலியும் அதே மாதிரி ஓடிவிட்டது. ஒரு பூனை வந்ததும் புறாக்கள் தங்கள் கண்களை மூடிக்கொள்கின்றன. அவைகள் பூனையை பார்க்க முடியாதபடியால் பூனையும் தம்மை பார்க்க முடியாதென்று நினைத்து விடுகின்றன. இவைகள் என்ன நினைத்தாலும் பூனையானது வந்து இவற்றை தின்று விடுகின்றது. அதுபோல நீங்கள் பயத்தால் போதுமானது பூனை வந்து உடனே உங்களை தின்றுவிடும். நகரத்தை ஒட்டி வெளியே இருக்கும் தெருக்களில் உலாவச் சென்றால் சிறிதளவாவது பயத்தை வெளிப்படுத்தி விடுகிற வழக்கத்தை நீங்கள் பார்த்தது உண்டல்லவா? பயத்தை எல்லாம் ஒழித்து விட்டோமானால் சிங்கங்களையும் புலிகளையும் கூட பழக்கிவிடலாம். ஒரு பாத்திரத்திலிருந்து மற்றொரு பாத்திரத்தில் தண்ணீரை ஊற்றுகையில் கை சிறிது நடுங்கினால் தண்ணீர் கீழே சிந்திவிடும். தங்குதடையின்றி பயமில்லாமல் நம்பிக்கையுடன் ஊற்றுங்கள். ஒரு துளியும் கீழே சிந்துவதில்லை. தயங்குவதாலும் பயப்படுவதாலும் நீங்கள் துக்கத்தை அடைகின்றீர்கள். எதுவும் உங்களுக்கு கவலையை தராமல் இருக்கட்டும். திடீரென்று வந்ததாக எதுவும் இருக்க வேண்டாம். நீயே சகல சமஷ்டியும் ஆகின்றாய். பயத்தை உண்டாக்குவதற்கு காரணமாக இருந்த தேக அபிமானம் நீங்கட்டும். அதை உதறிவிடு. அற்பமான சீன வெடி சப்தமும் ஒரு சிறு சுண்டலியும் சலசலவென்று சப்தம் செய்த ஒரு சருகும் ஆடுகின்ற நிழலும் கூட இவ்வளவு பெரிய சரீரத்தை 150 பவுண்டு நிறையுள்ள கனத்த தேகத்தை நடுங்கச் செய்து விடுகின்றன என்றால் பரிதவிக்கக்கூடிய விஷயமல்லவா? ஆபத்தை நினைத்து பயப்படுவதைப் போல் உண்மையான ஆபத்தும் கூட பெரிதல்ல. மரணம் வருமென்று பயத்தை அடைவதை விட மரணத்தையே நான் திறமென அழைத்துக் கொள்வேன். அகத்தே இல்லாதது புறத்தேயும் இல்லை என்பது பழமொழி. மனதினிடம் அன்பு உண்டானால் வெளியிலும் அன்பு காணப்படும். வெறுப்பு என்னும் குணமே மனத்தில் உண்டானால் வெளியிலும் அதுதான் உனக்கு எதிரில் வந்து தோன்றும். உளவாளிகளையும் மோசம் செய்கிறவர்களையும் கண்டு பயந்து விட்டால் நிச்சயமாக அவர்கள் உன் முன் தோன்றுவார்கள். தன்னலமும் மோசமுமே நிறைந்திருக்கிறது என்று நம்பிவிட்டால் அவை நிச்சயம் வந்தே தீரும். நாலா பக்கமும் மோசமும் தன்னலமும் மிக்கவர்கள் உன்னை சூழ்ந்து கொள்வார்கள். ஆதலால் பயத்தை ஒருபோதும் அடையாதே. உன்னிடம் தெய்வீக லட்சணங்களும் பரிசுத்த குணமும் குடிகொள்ளட்டும். அப்போது பரிசுத்தம் இல்லாத எதுவும் உன் முன் நிற்காது. வாழ்க்கையும் வெற்றியும் ஆத்ம வழியில் வெற்றியும் சேர்ந்தே வசிக்க வேண்டும். இவற்றை பிரித்து வெவ்வேறாக கருதி பார்க்கின்றவர்கள் மாயையில் உழலுகிறவர்களே ஆவர். வீட்டில் காவல் இல்லாத போதுதான் திருடர்கள் வந்து கதவை உடைத்து உள்ளே செல்கிறார்கள். எப்போதும் பிரகாசம் இருக்கும் வீட்டில் திருடன் உள்ளே நுழையவும் துணிவதில்லை. மனதில் சத்தியம் என்னும் ஜோதியை எப்போதும் எரிய விட்டு கொண்டிரு. அப்போது பயம் அல்லது ஆசை என்னும் பிசாசு உன்னிடம் அணுகாது. தெய்வீக தத்துவத்தில் நம்பிக்கை இருக்கட்டும். உலக ஞானத்தினிடம் தொங்கிக் கொண்டு உன் வாழ்க்கையை பாழாக்கி விடாதே. பயத்துடன் ஜாக்கிரதையாய் இருப்பது உன்னை முழு நாஸ்திகனாக செய்து விடுகிறது. சுற்றியுள்ள நிலைமைகள் எல்லாம் மூடுபனி போல் உன்னை மூடிக்கொண்டிருப்பவை. அவைகள் ஏன் உன்னை மூடும்படி விட வேண்டும்? சூரியர்களுக்கெல்லாம் சூரியன் அல்லவா நீ? ஜகத்துக்கெல்லாம் ஈசனே அல்லவா நீ? எந்த நிலைகளும் உன்னை மாற்றி விடாதபடி அவற்றை நீ துகள் செய்ய முடியாதா? அவைகளை நீக்கி தள்ளி ஒன்றுமில்லையாக செய்துவிட முடியாதா? பயமுறுத்துகிற எதுவும் சத்தியம் என்று எண்ணிவிட வேண்டாம். அவ்வளவு கீழான நிலைக்கு நீ இழிந்து விட வேண்டாம். பயம் வேண்டாம். நிர்பயனாகவே பயமின்றியே நீ இருப்பவன். வெற்றிக்கு வேண்டிய 6வது அம்சம் தன்னம்பிக்கை. 6வது அம்சம் வெற்றியின் லட்சணமாக நிற்பது தன்னம்பிக்கை என்பது. சிம்மத்தை காட்டிலும் யானை எவ்வளவோ மடங்கு பெரியது என்பது உனக்கு தெரியும். அப்படி இருந்தும் ஒரு சிம்மம் மாத்திரமே தனியாக நின்று ஒரு யானை முழுமையும் ஓடுமாறு செய்துவிடும். சிம்மத்திற்கு ஏற்பட்ட சக்தியின் ரகசியம் என்ன? சிம்மம் அனுபவ வேதாந்தி என்பதுதான் ரகசியம். யானைகள் துவைத மதத்தை சேர்ந்தவைகள். தேகாத்மவாதிகளாக யானைகள் இருக்கின்றன. சிம்மமோ தேகத்தை மாத்திரம் நம்பாமல் தேகத்திற்கு மேலாக உள்ள ஏதோ ஒன்றாகிய
ஆத்ம சக்தியை நம்புகிறது. சீர்தூக்கி பார்க்கும்போது சிம்மத்தின் தேகமானது மிகச் சிறிதே ஆயினும் அது தன் சக்தி அகண்டமானது என்று நினைத்திருக்கின்றது. அதனுள் இருக்கப்பட்ட சக்திக்கு எல்லை இல்லை. யானைகள் கூட்டம் கூட்டமாக 40, 50 சில சமயங்களில் 100, 200களாகவும் வசிக்கின்றன. அவைகள் தூங்கும் போது எப்போதும் ஒரு பலம் பொருந்திய யானையை காவல் வைத்துக் கொள்கின்றன. எதிரிகள் வந்து தாக்கி தம்மை விழுங்கி விடுவார்கள் என்னும் பயம் கொள்கின்றன. தன்னம்பிக்கை மாத்திரம் உண்டானால் ஒரு யானை மாத்திரமே ஆயிரக்கணக்கான சிங்கங்களை கொன்றுவிட முடியும் என்னும் உண்மையை அவைகள் அறியவில்லை. உள்ளே இருக்கும் ஆத்ம பலத்தில் நம்பிக்கை இல்லாமல் அந்த துதிக்கைகள் தைரியத்துடன் இருப்பதில்லை. இவ்வாறு தன்னம்பிக்கை என்பது ஆனந்தம் என்னும் பலம் உண்டாவதற்கு ஆதாரமான கொள்கையாக இருக்கிறது. அது கொண்டு சினுங்கிக் கொண்டு துக்கப்படும் பாவியாக உங்களை நினைத்துக் கொள்ள வேண்டாம் என்று வேதாந்தம் உங்களுக்கு போதிக்கின்றது. உங்களிடம் அந்தர்கதமாயிருக்கும் சக்தியில் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று வேதாந்தம் விரும்புகிறது. நீங்கள் எல்லைக்கு உட்பட்டவர்கள் அல்ல. சர்வ சக்தி பொருந்திய கடவுளே நீங்கள். எல்லை கடங்காத கடவுளே நீங்கள் ஆகிறீர்கள். அதை நம்புங்கள். எவ்வளவு ஊக்கத்தை ஊட்டவல்ல உண்மை என்று பாருங்கள். இதையன்றி வேறு வெளியில் ஏதோ இருக்கிறது என்று நம்பினீர்களானால் நிச்சயம் தவறிவிடுவீர்கள். இதுவே விதி. விவகாரம் செய்து கொண்டிருந்த 2 சகோதரர்கள் ஒரு நீதிபதியினிடம் வந்து தோன்றினார்கள். அவர்களில் ஒருவன் கோடீஸ்வரன், மற்றொருவன் மிக்க வறுமையுள்ளவன். ஏழை கோடீஸ்வரனை பார்த்து நீதியதிபர் இவன் இவ்வளவு தனம் சேகரம் செய்ததற்கும் சகோதரன் இவ்வளவு வறுமையை அடைந்ததற்கும் காரணம் கேட்கலானார். அதற்கு அவன் சொன்னதாவது: 5 வருஷங்களுக்கு முன் நாங்கள் சமமாக பங்கிட்டுக் கொண்டோம். ஒவ்வொருவருக்கும் $50,000 பாக சொத்தாக கிடைத்தன. இவன் தான் இவ்வளவு தனவானாயிற்றே என்று கருதி சோம்பேறியானான். சில தனவந்தர்கள் உழைப்பது மிக கௌரவ குறைவு என்று நினைப்பார்கள் அல்லவா? ஆதலால் செய்ய வேண்டிய வேலைகள் எவையானாலும் தன் வேலைக்காரரிடமே விட்டு வந்தான். போய் இந்த வேலையை செய் என்று கட்டளையிடுவது வழக்கம். செய்ய வேண்டிய காரியமெல்லாம் வேலைக்காரர்களிடமே ஒப்புவித்தான். இவன் எப்போதும் சுக சாதனங்களையே அடைந்து வெறும் பொழுதுபோக்கி வந்தான். தின்பதும் குடிப்பதும் சந்தோஷமாக காலம் கழிப்பதும் இவனுடைய வேலை. வேலைக்காரர்களை பார்த்து எப்போதும் போ, இந்த வேலையை பார், அந்த வேலையை பார் என்று சொல்வது வழக்கம். தம்பி சேதி இப்படியாக இந்த தனவான் தன்னை பற்றி என்ன சொல்லிக் கொண்டான்? $50,000 எனக்கு கிடைத்ததும் என் வேலைகளில் எதையும் வேறு எவருக்கும் விடவில்லை. ஏதேனும் செய்து முடிக்க வேண்டியிருந்தால் நானே அதற்கு ஓடுவேன். வேலைக்காரர்களை நான் வாருங்கள் வாருங்கள், என்னோடு வாருங்கள் என்று அழைப்பேன். என் நாவில் வா வா என்ற சொற்கள் இருந்தன. என் சகோதரனுடைய நாவில் போ என்ற சொற்கள் இருந்தன. அவனிடமிருந்த எல்லா அவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்பட்டன. வேலைக்காரர்களும் சிநேகிதர்களும் சொத்தும் ஆஸ்தியும் எல்லாம் போய்விட்டன, முற்றிலும் நீங்கின. நான் வா என்று அழைப்பது வழக்கம். சிநேகிதர்கள் வந்து சேர்ந்தனர். சொத்து அதிகரித்தது. எல்லாம் விருத்தி அடைந்தன. பிறரை நம்பும் போது போ என்கிறோம். அப்போது எல்லாம் போய்விடும். தன்னையே நம்பும் போது, ஆத்மனை தவிர வேறு எதையும் நம்பாத போது சர்வமும் நம்மிடம் ஓடி வருகின்றன. ஒரு எளிய புழுவென்று நெளியும் புழுவென்று உங்களை நினைத்து கொண்டால் நீங்கள் புழு ஆகின்றீர்கள். அப்படிக்கின்றி உங்களிடமே நம்பிக்கை கொண்டு உங்களுடைய ஆத்மாவிடம் கௌரவ பாவனை கொண்டீர்களானால் நீங்கள் பெருமையை அடைகிறீர்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அவ்விதமே ஆகிவிட வேண்டும். இந்தியாவில் ஒரு பள்ளிக்கூடத்திற்கு இன்ஸ்பெக்டர் ஒருவர் வந்தார். ஒரு உபாத்தியாயர் ஒரு பையனை காட்டி, இவன் இந்த காவியத்தை முழுவதும் அப்படியே பாராயணம் செய்து விட்டான், ஒன்றும் விடாமல் ஒப்புவிப்பான் என்றார். அந்த பையனை இன்ஸ்பெக்டரிடம் அழைத்து வந்தார்கள். பையனிடம் வேதாந்த சக்தி இல்லை. அவன் வெட்கமும் அடக்கமும் அடைந்து விட்டான். அந்த காவியத்தை பார்க்காமல் ஒப்புவிப்பாயா என்று கேட்டபோது அவன், இல்லையா, நான் எவ்வளவு ஒன்றுமறியாதவன் நான் என்றான். இதுவே அடக்கமான குணம் என்று பையன் நினைத்து விட்டான். இல்லை, எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் எதையும் கற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லிவிட்டான். இன்ஸ்பெக்டர் மறுபடியும் கேட்டபோதும் பையன் அதே பதிலை சொன்னான். உபாத்தியாயர் முகம் சுண்டி போய்விட்டது. மற்றொரு பையனுக்கு முழு புத்தகமும் பார்க்காமல் தெரியாது. அவன், எனக்கு தெரியும், நீங்கள் விரும்பும் எதையும் நான் சொல்ல முடியும் என்று நினைக்கிறேன் என்றான். அவனை பார்த்து இன்ஸ்பெக்டர் சில கேள்விகள் கேட்டார். பையன் எல்லா கேள்விகளுக்கும் பதிலளித்து விட்டான். ஒவ்வொரு வரியாக விடாமல் ஒப்புவித்து விட்டு இந்த 2வது பையன் இனாம் வாங்கி கொண்டான். நீங்கள் எவ்வளவு மதிப்பு
உங்களுக்கு செலுத்திக் கொள்கிறீர்களோ அதைவிட அதிகமாக பிறர் உங்களுக்கு செலுத்திவிட மாட்டார்கள். தயவு செய்து நீங்கள் அழுது கொண்டு சினுங்கிக் கொண்டு துக்கம் கொண்ட பிராணிகளாகி விடாதீர்கள். நீங்கள் எண்ணுகிறபடி ஆகிவிடுவீர்கள். நீங்கள் கடவுள் என நினைத்துக் கொள்ளுங்கள், அவ்வாறே ஆகிவிடுவீர்கள். சுதந்திர புருஷர்களென உங்களை பாவித்துக் கொள்ளுங்கள். இப்போதே இந்த வினாடியே நீங்கள் சுதந்திரர்கள் ஆவீர்கள். ஒரு நாள் ஒரு வேதாந்தியின் வீட்டிற்கு ஒருவன் வந்து சேர்ந்தான். அப்போது வீட்டு எஜமானன் வீட்டில் இல்லை. அவன் அமரும் ஆசனத்தில் வந்தவன் உட்கார்ந்து விட்டான். வீட்டு எஜமானன் அந்த அறைக்கு திரும்பவும் வந்தபோது அந்த மனிதன் ஒரு கேள்வி கேட்டான். ஓ வேதாந்தி, கடவுள் என்றால் என்ன, மனிதன் என்றால் என்ன, எனக்கு விளக்குவாயாக. அதற்கு அம்முனிவர் நேரே பதிலளிக்கவில்லை. தன் வேலைக்காரர்களை அழைத்து உரக்க கடின குரலுடன் பேசி இந்த மனிதனை வெளியே தள்ளும்படி சொன்னான். உண்மையில் ஞானியாக இருந்தவன் இவ்வாறு வினோதமாக நடித்தான். இவ்வளவு விபரீதமான துணியை காட்டியவுடன் வந்த மனிதன் பயந்து விட்டான். நடுங்கிக் கொண்டு போய் அந்த கௌரவ ஸ்தானத்தினின்றும் எழும்பிவிட்டான். அப்போது அந்த ஞானி அந்த இடத்தில் உட்கார்ந்து கொண்ட பிறகு அமைதியும் சாந்தமும் கொண்ட வார்த்தைகளால் இந்த மனிதனை நோக்கி முதலில் தன்னையே சுட்டிக்காட்டி இதோ இருப்பது கடவுள் என்றும், பிறகு இந்த மனிதனை சுட்டிக்காட்டி அதோ இருப்பது மனிதன் என்றும் தெரிவித்து மற்றும் சொன்னதாவது, நீ பயமடையாமல் இருந்துவிட்டால் உன்னிடத்திலேயே தங்கி நின்றாயானால், மனக்குழப்பமும் கலக்கமும் அடையாமல் இருந்து விட்டாயானால் நீயும் கடவுளாகவே இருந்திருப்பாய். உன் தெய்வத்தன்மையினிடம் நம்பிக்கையை இழந்து பயமும் நடுக்கமும் அடைந்து விட்டபடியால் நீ ஒரு புழுவாகிவிட்டாய். நீங்கள் கடவுள் என்று பாவித்து அவ்வித சொரூபமே ஆகி ஜீவிக்கின்ற நிலையில் பக்தியுடன் இருந்தால் உங்களை எதுவும் எவரும் துன்புறுத்த முடியாது. வெளியே உள்ள சக்திகளிடம் நம்பிக்கை வைத்து அவற்றையே கதியென மதிக்கும் வகையில் உனக்கு அபஜயமே கிடைத்துக் கொண்டிருக்கும். உள்ளே இருக்கும் கடவுளிடம் நம்பிக்கை வைத்து சரீரத்தை மாத்திரம் வேலையில் வைத்து விட்டீர்களானால் ஜெயம் என்பது வசமாகிவிட்டது என்னலாம். மலையானது முகமது நபியிடம் வரவில்லையானால் முகமது நபியே மலையண்டை போவார். ஒரு மனிதனுக்கு பசியாக இருந்தது. அவன் தன் பசிப்பினியை தணிக்க வெண்ணி ஒரு இடத்தில் கீழே உட்கார்ந்து தன் பசிப்பினியை தணிக்க எண்ணி ஒரு இடத்தில் கீழே உட்கார்ந்து கண்களை மூடிக்கொண்டு மனோபாவனையாகிய கரியை தின்ன ஆரம்பித்தான். அப்படி சிறிது நேரம் இருந்த பிறகு அவ்வாயை பிளந்து கொண்டு காத்தாடினான். ஹாவென்று வாயில் காற்று வீசுமாறு செய்தான். வழிப்போக்கர் ஒருவர் இது என்ன விஷயம் என்று கேட்க, இவன் தான் உண்ட உணவில் ஒரு மிளகாய் இருந்து அது உரைத்து விட்டது என்றானாம். அப்போது ஒரு வழிப்போக்கன், ஏன் மூடனே, மனோபாவனையாகிய உணவை தின்னும் போது மிளகாயை ஏன் தின்ன வேண்டும்? வேறு ஏதேனும் அதிக இனிமையாக தின்னலாகாதோ? மிளகாயும் மிளகுமா கிடைக்க வேண்டும்? உன் சிருஷ்டியாகவே இருக்கும் போது நீ ஏன் சிறந்த சாமானாக உற்பத்தி செய்து கொள்ளக்கூடாது என்றான். வேதாந்த தத்துவத்தின் பிரகாரம் உலகமெல்லாம் உன் சிருஷ்டியாக மாத்திரமே இருக்கின்றது, உன் மனோபாவனையாகவே உள்ளது. ஆதலால் நீ ஏன் துக்கி என்றும் இழிவான பாவி என்றும் உன்னை நினைத்துக் கொள்ள வேண்டும்? தெய்வத்தன்மையே சொரூபமாக உள்ளவன் என்றும் நிர்பயமாக தன் ஆத்ம நம்பிக்கையுடன் இருக்கும் அவதாரமே என்றும் ஏன் நினைத்துக் கொள்ளலாகாது? உண்மை பொருளிடம் நிச்சய புத்தியுடன் கூடிய நம்பிக்கையை அடைவாயாக. சுற்றியுள்ள வஸ்துக்களின் உண்மையான நிலையை அறிந்து கொள். எவ்வித நிலைமையிலும் உண்மை சுபாவம் இன்னதென்று அறிந்துவிடு. இவ்வுலகம் உனக்கு பொய்யாகுமாறு உண்மை சுபாவத்தை அவ்வளவு அதிகம் அனுபவித்து விடு. எவ்வளவோ அப்பால் உள்ள தூரத்தில் இருக்கப்பட்ட நட்சத்திரங்களின் அளவு, தூரம் முதலியவற்றை பற்றி வான சாஸ்திரிகள் கணக்கிடும் போது இந்த பூமி ஒரு புள்ளிக்கு சமானம் என்கின்றார்கள். நிலையாக அளவுக்கு அகப்படக்கூடிய நட்சத்திரங்களுடன் ஒப்பிட்டு பார்க்கும் போதே உலகம் ஒரு பூஜ்ஜியமாகி விடும்போது எல்லையில்லாமல் அகண்ட சுரூபமாக இருக்கப்பட்ட பரம்பொருளின் தன்மையாகிய ஆத்ம சக்திக்கு முன் இது ஒரு பொருளாகுமா? இதை அனுபவித்து உணருங்கள். நீங்களே ஜோதிகளை எல்லாம் விளக்கும் ஜோதி. சகல மகிமைகளும் உங்களுக்கே சொந்தம். இதை நன்றாக உணர்ந்து அனுபவத்திற்கு கொண்டு வாருங்கள். இவ்வுலகமும் பெயரும் புகழும் உலக சம்பந்தமும் ஜனங்களுடைய துதியும் தூசணைகளும் கௌரவமும் அகௌரவமும் விரோதிகளுடைய முறையீடுகளும் சிநேகிதர்களுடைய புகழ் மொழிகளும் உங்களுக்கு இல்லாமற் போய்விடுமாறு அவ்வித பரத்தன்மையை அனுபவத்திற்கு கொண்டு வாருங்கள். அதுவே வெற்றி பெறும் ரகசியம். நயாகரா நதியின் நீர்வீழ்ச்சியின் வேகத்தில் இருவர் அடித்து கொண்டு போகப்பட்டனர்.
ஒருவனுக்கு பெரிய கட்டை அகப்பட்டது. அவன் அதை பிடித்து கொண்டு தப்புவதற்கு வழி தேடினான். மற்றொருவனுக்கு மெல்லிய கயர் அகப்பட்டது. இவர்கள் தப்ப வேண்டும் என்னும் எண்ணத்துடன் கரைகளில் உள்ளவர்கள் எரிந்த கயிறு அது. நல்ல வேளையாக இவனுக்கு அந்த கயிறு கிடைத்து விட்டது. கட்டையை போல் இது கனமானது அன்று. பார்வைக்கு மெல்லியதாகவும் பலகீனம் உள்ளதாகவும் தோன்றினாலும் இந்த மனிதன் உயிர் தப்பினான். பெரிய கட்டையை நம்பி கை கொண்டவன் அந்த கட்டையோடு கூட போய்விட்டான். தண்ணீரின் வேகத்தால் கீழே வாயை பிளந்து கொண்டு விழுங்கிவிட காத்திருக்கும் வெள்ளமாகி புதைகுழியில் போய் போனான். உலகப்பற்றுள்ள ஓ ஜனங்களே, அதே மாதிரி நீங்களும் இந்த வெளி தோற்றமாக இருக்கப்பட்ட பெயரையும் புகழையும் தனங்களையும் ஆசையையும் பூமியையும் பொருளையும் நம்பிவிடுகிறீர்கள். அவைகள் பெரிய மரக்கட்டை போல தோன்றிவிடுகின்றன. ஆனால் காப்பாற்ற வல்ல சக்தி அவைகள் அல்ல. காப்பாற்றுகிற சூட்சுமும் போல் இருக்கிறது. அது ஜடம் அல்ல, கனத்த பொருள் அல்ல. அதை உணர்ந்து கையாள முடியாது, தொடவும் முடியாது. சூட்சும தத்துவம் சூட்சமமான உண்மை பொருள். வெளி விஷயங்களை காட்டிலும் அதிகமாக கிறிஸ்துவையே நம்பிவிடுங்கள். வெளி விஷயங்களிலும் தனத்திலும் நம்பிக்கை வைக்கும் அளவு மனிதன் தவறியே போவான் என்பதுதான் பிரகிருதியின் சொரூபம் அல்லது குணம். ஆத்ம நமஸ்காரம் கேக்குதா ஐயா? கேக்குதுங்கய்யா. வெளி விஷயங்களிலும் தனத்திலும் நம்பிக்கை வைக்கும் அளவு மனிதன் தவறியே போவான் என்பதுதான் பிரகிருதியின் சொரூபம் அல்லது குணம். இதுவே பிரபஞ்ச விதி. தெய்வ சக்தியினிடம் நம்பிக்கையை வைத்து விடு, நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். இந்திரிய விஷயங்களை கண்டு ஏமாந்து போய்விடாதீர்கள். மயக்கத்தை விட்டு எழும்புங்கள். அயலார்களுடைய துக்கமாகிய சாதனங்களுக்கு அகப்படாமல் மேம்பட்ட நிலைக்கு எழும்புங்கள். உங்களுடைய உலக சம்பந்தமான கட்டுகளும் சேர்க்கைகளும் உங்களுக்கு துக்கத்தையும் கவலையையும் கொடுத்து மாயையாகிய மயக்கத்தை கொடுக்கின்றன. அதற்கு மேலாக எழும்புங்கள். சத் வஸ்துவை நம்புங்கள். நீங்கள் தெய்வ சொரூபத்துடன் ஏகம் என்று அனுபவத்தால் அறியுங்கள். நிச்சயம் நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆவீர்கள். இவ்வாறு சொல்வது கூட தவறு. நீங்களே முக்தி நிலை. உண்மையான ஆத்மாவை காட்டிலும்
அதிகமான விஷயம் என்று நினைத்து உங்கள் மதிப்பெல்லாம் உலக பற்றுக்களில் போய் சேர வேண்டாம். ஆத்மஸ்வரூபத்தை விட அதிகம் என்று உலகத்தை மதித்து விட வேண்டாம். பயத்துடன் கூடிய பரிதபிக்கத்தக்க அற்ப அகம் தன்மையாக தங்கிவிட வேண்டாம். எந்த சாதனமும் உங்களை அடைந்து விட வேண்டாம். டாக்டர்கள் நோயாளிக்கு சிகிச்சை செய்யும் போது அவர்கள் நோயால் வருந்துவதில்லை அல்லவா? அதுபோல உங்கள் காரியங்களில் கருத்து இருக்கட்டும். யாதொரு சம்பந்தமும் இல்லாத சாட்சி மாத்திரமாக நின்று பற்றெல்லாம் நீங்கினவனாகவே வேலையை செய்வாயாக. மாறாத தன்மையிலேயே வசிப்பாயாக. வெற்றி பெறுவதன் 7வது அம்சம் பரிசுத்தம். இதுவே வெற்றி பெறுவதற்குரிய 7வது அம்சமாக தேவையானது. கடைசியில் வந்த போதிலும் முக்கியத்தில் குறைந்தது அல்ல. பரிசுத்த குணமே வெற்றியை நிச்சயமாக்குகிறது. மனதில் உதிக்கும் எண்ணமே விதி எனப்படுவது. இது ஒரு உண்மையான முதுமொழி. ஒருவன் தன் நினைப்பின் பிரகாரம் ஆகிவிடுகிறான். ஆனால் பரிசுத்த குறைவான எண்ணங்களை வைத்துக்கொண்டு இழிவான துன்மார்க்க நினைப்புகளுக்கு இடம் கொடுத்தாயானால் அந்த இச்சைகள் பூர்த்தியாவதுடன் கூடவே ஹிருதயத்தை பிளக்க வல்ல துக்கமும் அதி தீவிரமான கஷ்டமும் நம்மை வெளியே தள்ளிவிடக்கூடிய மன வருத்தமும் பலன்களாக பலவந்தமாக சேர்த்து கொடுக்கப்படும். துக்கமே உங்கள் ஆத்மாவை தின்றுவிடும். இந்திரிய சுகங்களை அனுபவிப்பதாக மூடன் நினைக்கின்றான். பரிசுத்தம் இழந்த எண்ணத்திலும் செய்கையிலும் கொண்டு வரப்படுவது எதுவென்று அவன் அறிகிறதில்லை. அவனுடைய பலத்திற்கே ஆதாரமாக இருப்பது எதுவோ அதுவே வந்து விலையாகி விடுகிறது. உபயோகப்பட்டு போய்விடுகிறது. அவனுடைய ஆதாரமான சக்தியே செலவிடப்படுகிறது. அந்த சக்தியை சொந்த உபயோகப்படுத்த வேண்டும் என்று நீ விரும்பினால் கர்ம விதி வந்து உன்னை கலங்க செய்துவிட்டு பதிலுக்கு பதில் கெடுத்து விடுகிறது. கடவுளுக்கு நீ உன் மனோபாவனையை உபதேசம் செய்ய வேண்டாம், செய்யலாகாது. தேகத்திற்கு தேவையாயிருப்பதிலும் கடவுளின் சித்தப்படி நடைபெறட்டும். உலக விஷயமான காரியங்களில் கடவுளின் சித்தமே உனது சித்தமாக இருக்கட்டும். அவ்வாறு உணர்ந்து விடு. அனுபவ உணர்ச்சியாக ஏற்படட்டும். பல ஸ்தானங்களுக்கும் ஏற்பட்ட சொரூபங்களை உண்டாக்கிய பராசக்தி நீயே என்று உணர்வாயாக. உங்களிடம் வறுமை மிகுதியாய் இருக்கிறதா? அதுவும் நீயே உருவாக்கியது என்று கருதி அதை அனுபவிப்பாயாக. அதை சுகமாகவே ஏற்றுக்கொள்வாயாக. இந்த மாமிச பிண்டமாக உள்ள தேக அவஸ்தையின் நிமித்தம் பாசத்தில் அகப்பட்டு விட்டால் அதுவே நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய சமயம். மகா பராக்கிரமம் உள்ள சித்த விருத்தியை செலுத்தி திவ்ய பிரஞையாகிய கடவுள் என்னும் அனுபவ உணர்ச்சியை திரும்பவும் அடைய வேண்டிய எத்தனம் செய்ய அதுவே தருணம். இந்த தேசத்தில் அமெரிக்காவில் காமவெறிக்கு அன்பென்ற பரிசுத்தமான பெயரால் மேற்பூச்சு கொடுக்கப்பட்டு அந்த பெயரால் வழங்கப்படுகிறது. காமத்தையே அன்பு என்று அழைக்கின்றார்கள். என்ன பரிகாசம் இது! ஜனங்கள் பூரணத்தன்மையில் வசிப்பதில்லை. நாள்தோறும் விஷய பற்றுகளிலும் தனிவடையாத இச்சைகளிலும் காமங்களிலும் கலந்து பல துண்டங்களாக வசிக்கின்றார்கள். பரிபூரணமான சிறுவனே காண கிடப்பதில்லை. எல்லோரும் குறைவுபட்ட தகுபின்னங்களாகவே இருக்கின்றனர். இதுவும் சரியான நிலையை உள்ளபடி சொல்லிய மொழிகள் ஆகமாட்டா. பொது ஸ்தலங்களில் காணப்படுகிற மனிதனுடைய மிக மிக குறைவுபட்ட பின்னமே பேசுகின்றது என்று சொல்ல வேண்டும். அவனுடைய ஒரு பாகம் பிரிய சகியினிடம் இருக்கின்றது. மற்றொன்று வேறு விஷயத்தினிடம் சென்று விட்டது. நீ செய்யும் காரியத்தையே கவனிப்பாயாக. அதனிடமே அன்பை செலுத்து. உன் ஹிருதயம் உன் கை வேலையினிடமே இருக்கட்டும். பூரண அன்பையும் செலுத்திவிடு. கைகளும் கால்களும் வேலையினால் சுறுசுறுப்புடன் இருக்கும் போதே மனமானது குளிர்ந்து அமெரிக்கையாக இருக்கட்டும். ஏகாக்கிர சித்தத்துடன் இருப்பாயாக. மனதில் உதிக்கும் எண்ணங்களும் எப்போதும் உனக்கு வசமாகியே வரட்டும். ஸ்தான பேதமின்றியே உண்மையான ஆத்மாவினிடமே அமர்ந்திரில். மனித வர்க்கத்திற்கு செய்யும் நன்மைகள் உனக்கு பாரத்தை அளிக்க வேண்டாம். உலகமானது உன் கவனத்தை எப்போதும் இழுக்க வேண்டுமா? அது அவ்வளவு தூரம் உன்னையே நம்பியிருக்க வேண்டுமா? தேகமானது உனது விடுதலைக்காக மாத்திரமே வேலை செய்து கொண்டு போகட்டும். ஒளி வேண்டும், பிரகாசம் வேண்டும் என்று அறிவினர்கள் விரும்பிக் கொண்டும் பிரார்த்தித்து கொண்டும் இருக்கின்றனர். அதை கூட நீ ஏன் விரும்ப வேண்டும்? ஒளி வேண்டும் என்று தேடுவதனால் நீ இருப்பது இருட்டு என்றாகிவிட்டது. ஒரு வினாடி எல்லா இச்சைகளையும் விலக்கிவிட்டு நின்று விடுங்கள். ஓம் என்று சொல்லுங்கள். பற்றின்றி வெறுப்பின்றி சொஸ்தமாக நின்று விடுங்கள். அப்போது நீங்களே ஜோதியின் வடிவமாக ஆவீர்கள். வேலை செய்வதற்கு உலக பற்றுள்ள இச்சைகளாகிய தூண்டுகோள்களை எல்லாம்
விட்டு விரட்டுங்கள். இச்சைகள் என்னும் பேயை மந்திரம் செய்து ஓட்டி விடுங்கள். எல்லா வேலையும் புண்ணிய கர்மாவாகட்டும். பற்றுதல் ஒட்டுதல் என்ற வியாதியை உங்களிடமிருந்து போக்கிக் கொள்ளுங்கள். ஒரு விஷயத்தினிடம் ஒட்டி கொண்டால் அது தவிர உள்ள சமஷ்டியிடமிருந்து விலகி போகின்றீர்கள். தன்னலமிக்க இச்சைகளே உங்கள் கர்மாவையும் வாழ்க்கையையும் புண்ணியமற்றதாக செய்து லௌகீக தன்மையுடன் கூடியவைகளாக்கி விடுகின்றன. வேலையையே கவனித்து வாருங்கள். மனமானது கர்மாவினிடம் வசிக்கட்டும். அதனிடம் உன்னை அறியாமலே துறவு நிலை பழக்கம் இருக்கின்றது. கர்மாவானது உங்களை கடவுளிடமே சேர்த்து இணைத்துக் கொள்கின்றது. ஆதலால் அப்போது நீங்கள் தேகத்திற்கு மேலே சிறிய அகம் தன்மைக்கு மேலே எழும்பலாம். கர்மா அல்லது வேலை நின்று இச்சையை நீக்கிவிடுவது, அதாவது இச்சைகள் நீங்க பெற்ற வேலையை கடவுள் வழியாம் என்று துறவு நிலை என்று பொருள்படுவது. வேலை செய்வதற்கு இச்சைகளை ஏன் காரணமாக்கி கொள்ள வேண்டும்? வேலையினால் அடையப்படும் விஷயங்களே அதிக சுகத்தை தருகின்றன என்று அறிவினர்கள் நம்புகிறார்கள். வேலை நின்று ஏற்படும் பயன்களை எல்லாம் விட அதிகமாக வேலை மாத்திரமே, அன்பு கொண்ட வேலை மாத்திரமே சுகத்தை தரவல்லது என்பதை குருடர்கள் அறிவதில்லை. சுகமானது வேலையினது சொரூபமாகவே உள்ளது. எப்போதும் நீ ஜெயமடைந்தவனாகவே இருந்து வர முடியும். இப்படி இருப்பதனால் பரந்த உலகமே உன் பரிசுத்தமான கோயிலாகவும் வாழ்க்கை முழுமையுமே இடைவிடாத கீதமாகவும் ஆகிவிடும். பலனை பற்றி நீ ஏன் கவலைப்படுகிறாய்? பிரதிபலனாக என்ன வெகுமதி கிடைக்கிறது என்ற எண்ணமே உன் சமீபத்திலும் நிற்க வேண்டாம். கௌரவமான அந்தஸ்து உனக்கு ஏற்படவில்லையானால் ஏன் கவலைப்பட வேண்டும்? வீண் பெருமையும் மதிப்பும் கொண்டு தெருக்களை கூட்டும் காரியமானாலும் மறுத்து விடுவது தகாது. உன் கைக்கு கிடைத்த கடமையை செய்து முடிப்பதில் தயக்கம் செய்து விடாதே. பலரறிய மதிப்பில்லாத வேலை என்று நினைத்து தள்ளுவது தன் மதிப்பாகாது. உள்ளே இருக்கும் கடவுளாகிய உண்மையான ஆத்ம வஸ்துவை மதிப்பதுதான் உண்மையில் மதிப்பதாகும். தேகாபிமானம் என்னும் மதிப்பெல்லாம் தர்மத்திற்கு எதிரிடையானவைகள். அழிவிற்கு குறுக்கு மார்க்கமே அவைகள். எந்த வேலையிடமும் நீ செல்வதற்கு தயாராக இருந்தால் போதும். அப்போது மிகவும் மதிப்பும் கௌரவமும் பொருந்திய வேலைகளும் தொழில்களும் உங்களை பிரியமாக எதிர்கொள்வதற்கு முன்வரும். இதுவே விதி. வாசஸ்தலத்திலும் தொழிலிலும் ஏற்றத்தாழ்வு என கருதி கடவுள் சொரூபத்தினின்றும் பின்வாங்கலம் மூலம் ஒடுங்கி விடாமலும் இருந்தீர்களானால், அதாவது எந்த தொழிலையும் அவமதிக்காமல் ஏற்று உபசரித்தீர்களானால், கடவுளும் தன் மரியாதையில் பின்னிட மாட்டார். உன்னை அறியாமலே உன்னிடமிருந்து ஜோதி வீசும். மனித வர்க்கம் புகழ்வதையும் இகழ்வதையும் நம்ப வேண்டாம். அவைகள் எல்லாம் உன்னை தவறான வழியில் இழுத்து செல்லும், உன்னை ஏமாற்றிவிடும். நீங்கள் அனுபவிக்க வேண்டிய சொர்க்கம் உங்களுக்குள் இருக்கின்றது. வெளியே சுக சாதனங்கள் என்று வழங்கப்படும் விஷயங்களிடம் நீங்கள் முழுகிவிட்டால் பரிசுத்தம் இழந்து அதர்ம காரியங்களை செய்தவனாக ஆகிறாய். ஏ சாத்தான், என் பின்னால் செல். உன் கையில் நான் எதுவும் வாங்க மாட்டேன் என்று விஷய சுகங்களுக்கு சொல்லிவிடு. உண்மையில் நீயே சகல ஆனந்தத்திற்கும் உற்பத்தி ஸ்தானம் அல்லவா? இனிமையாக பாடவல்ல பறவையை ஒரு உன்னத விருட்சத்தின் மேல் விட்டுவிடுங்கள். அப்போது அதனிடமிருந்து இனிய கீதம் தன்னிச்சையாகவே வெளிப்படும். அதுபோல உன் மனம் தன் இருப்பிடத்தில் சொஸ்தமாக இருக்கும்படி செய்திடுவாயானால் அதனிடமிருந்து இனிய கீதங்கள் பிரயத்தனமில்லாமலே எதேச்சையாக உண்டாகும். நீங்கள் தெய்வ சொரூபிகள் என்பது செய்யப்பட வேண்டிய காரியம் அல்ல. ஆத்ம அனுபவம் என்பது அடையப்பட வேண்டிய விஷயம் அல்ல. திவ்ய திருஷ்டி அடைவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் எதுவும் கிடையாது. ஏற்கனவே உங்களை சுற்றி இச்சைகள் என்னும் பந்துகளை கட்டி கொண்டிருக்கிறீர்கள். அவற்றை நிவர்த்திக்க வேண்டியதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை. பயப்படாமல் இருந்தால் சுதந்திரர்கள் ஆவீர்கள். பந்த நிலை போன்ற தோற்றம் ஏற்பட்டதும் உங்களது சுதந்திர சக்தியாலேதான். தீமையை விரும்பி அழைத்தாலன்றி அது உங்களிடம் வந்து சேர்ந்து விடாது. வாளானது வெட்டுகிறது என்று நீங்கள் நினைத்தாலன்றி உங்களை அது வெட்டி விடாது. உங்களுடைய கட்டுக்களையும் சங்கிலிகளையும் ஆபரணங்களாக கருத வேண்டாம். வீண் மனோராஜ்யங்களை எல்லாம் உதறி எறியுங்கள். குறுகிய தன்மையை எரித்து விடுங்கள். அப்போது இவ்வுலகில் எந்த சக்தியும் உங்களுக்கு ஊழியம் செய்ய மறுத்துவிட்டது. உங்களுக்கு ஊழியம் செய்வதே அவற்றிற்கு மதிப்பாம். ஆதலால் உங்கள் தெய்வத்தன்மையை உறுதி செய்து கொள்ளுங்கள். சிறு ஜீவத்தன்மையை மூளையில் உதறி தள்ளிவிடுங்கள். அது இருந்ததாகவே நினைக்க வேண்டாம். கடலில் சிறு கொப்புளமாக தோன்றியது மறைந்தவுடன் தானே பெரிய கடலாக ஒன்றாகிவிட்டது. சமஷ்டி ஸ்வரூபமே நீதான். அகண்டமாயும் எல்லாமாயும் இருக்கப்பட்டவன் நீயே.
உனது சொந்த ஜோதியுடன் விளங்குவாயாக. ஏ பரிபூரணனே, உனக்கு கடமை கிடையாது, வேலை கிடையாது, செய்ய வேண்டியது எதுவும் உனக்கு கிடையாது. பிரகிருதி முழுமையும் வந்து உன்னிடம் காத்திருக்கின்றது. மூச்சு விடாமல் உன் ஆணைக்கு அடங்கி நிற்கிறது. உன்னையே வணங்கும்படியான பாக்கியம், உனக்கு நன்றி செலுத்தக்கூடிய பாக்கியம் அடைந்திருக்கிறோம் என்று உலகமே தன்னை மதித்து தான் தோன்றிய நாளை திருநாளாக கருதுகின்றது. தயவு செய்யுங்கள், உங்கள் முன்பு பிரகிருதி முழுமையும் வந்து மண்டி போட்டு சலாம் செய்ய வேண்டுமா? அப்படியானால் பரமாத்ம சொரூபத்தை நம்புங்கள். பனிபோல் விலகிவிடக்கூடிய விஷயங்களிடம் நம்பிக்கை வைப்பதனாலே மாத்திரம் ஆத்மாவானது அமைதியின்மையை அடைகிறது. மயக்கத்தை தரக்கூடிய மாயா ஜீவனை மறந்து உண்மையான ஆத்ம வஸ்துவை உறுதிப்படுத்தினால் சர்வ தனமும் பிராப்தம், எப்போதும் ஒரு நிலையே சித்தியாகும். சமஷ்டி சுரூபமாகிய ஏக வஸ்துவே நீ ஆதலால் உனக்கு என்று கடமையே இல்லை. ஆதலால் வேலை வேலை என்று ஏன் தொல்லைப்படுகிறாய்? கவலையை ஒழித்து சத் வஸ்துவை அனுபவி. நான் தனிப்பட்ட வேலை எதுவும் செய்ததே இல்லை. வேஷ்டி தன்மையற்ற நிர்குண சுரூபியே நான். இந்திரிய விஷயங்களைக் கண்டு மயங்கி ஏமாறுகிறவர்கள் என்னை அறியார்கள். அகண்ட சொரூபமே நான். நானே சர்வமும். அகண்ட பிரம்ம வஸ்துவே அகண்ட பிரம்மத்தினின்றும் தோன்றி மாறா தன்மையுடன் அப்படியே நிற்கின்றது. தோற்றமாகிய ரூபம் இழக்கப்பட்டதும் பிரம்மஸ்வரூபம் விளங்குகிறது. தோன்றுகிற பயன் அதன் சொரூபமே. போவதும் வருவதும் சேர்வதும் பிரிவதும் எல்லாம் தோன்றும் நிலைகள். சத்பொருள் பிரம்மஸ்வரூபமே. 31வது அதிகாரம் முற்று பெற்றது. ஸ்ரீ ராமதீர்த்த பரமஹம்ச விஜயம் 2ஆம் பாகம் முற்று பெற்றது. வெற்றி பெறுவதற்கேற்ற சாதனம் என்று நிறைவு செய்யப்படுகிறது. சிவானந்த பரமஹம்சர் அருளால், இறைவன் அருளால் சிறப்பாக ராமதீர்த்த விஜயம் இன்றோடு நிறைவாகிறது. இனி வேறு ஒரு தலைப்பு, வேறு ஒரு சப்ஜெக்ட் பேசலாம் என்று இருக்கிறேன். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஓம். ரமேஷ் ஐயா. ஐயா ஆத்ம நமஸ்காரங்க. நிறைவாயிடுச்சு. சந்தோஷங்க. வேற ஏதாவது கேள்விகள் ஏதாவது கேட்குறீங்களாங்க? ஆத்ம நமஸ்காரம் ஐயா. ஐயா இப்ப ராமதீர்த்த முடிஞ்சது அவ்வளவுதானே ஐயா? ராமதீர்த்த பரமஹம்சர் அதோட அவ்வளவுதான். இனி ஃபர்தரா இல்ல வேற சப்ஜெக்ட்னா வேற டாபிக்கா? பரமஹம்ச விஜயத்துல சிறு சிறு குட்டி கதைகள் தான் இருக்கு. மெயின் சப்ஜெக்ட் பூரா பண்ணியாச்சு. ஓகே ஓகே. ஆமா, இனி சின்ன சின்ன கதைகள் தான் இருக்கு. அது அவங்க நூல்கள்ல இருந்து பிடிஎஃப்ல இருந்து படிச்சுக்கலாம். அதனால நிறைவு செய்தாச்சு. இப்போ வேற யாரை பத்தி பேச போறீங்களா? இதுக்கு விளக்கம் சொல்லலாம், ஆனா விளக்கம் சொல்றதுக்கு டைம் இல்லாதனால சொல்ல முடியல. எல்லாரும் நேரம் இருக்கு, அடுத்தது பேச வேண்டியதா இருக்கு, அதனால சொல்லல. எல்லாம் தெளிவா சொல்லிட்டாரு, ரொம்ப உறுதிப்படுத்தி சொல்லிட்டாரு. சாமி எப்படி எல்லாம் நினைச்சிருப்பாரோ அதெல்லாம் ராமதீர்த்தம் மூலியமா விளக்கிட்டாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது. நமக்கு எத்தனை கோணத்துல வேணாலும் இதை திரும்ப திரும்ப படிச்சு புரிஞ்சுக்க முடியும். அவ்வளவு தெளிவா நிறைய விளக்கமா தீர்க்கமா கொடுத்திருக்கிறாரு. எத்தனை கோணத்துல வேணாலும் புரிஞ்சுக்கிற மாதிரி தான் கொடுத்திருக்கிறாரு. எளிமையா புரியுற மாதிரியும் இருக்குது. ஐயா இப்போ பொள்ளாச்சி ராஜேந்திர ஐயா இந்த புக் போட்டிருக்காரு, அதோட காம்பிலேஷன் அது பழைய புக்கோட இது இல்ல, அந்த புக்கு தான் இது. அதாவது அந்த புக்குன்னா அவர் மொத்தத்தையும் 2 பாகத்துல சுருக்கிட்டாரு. சரி. ஓகே. அது ஏற்கனவே இருந்தது தான் அப்படியே தான் கொடுத்திருக்கிறாரு. அது ஒரு 3 இங்க ஏற்கனவே எங்கிட்ட இருந்ததுல ஒரு 3 பிரிவா இருந்துச்சு. ஆனாலும் உள் பிரிவு அதுலயும் சேர்ந்து வந்திருந்தது. கிட்டத்தட்ட எல்லாமே கம்ப்ளீட்டா வந்து இந்த புக் படிச்சாலே போறோம். ஏதாவது கொஞ்சம் விட்டுருக்கலாமாங்கிறத நான் இன்னும் முழுசா பார்க்கறதுக்கு நேரம் இல்லாம போச்சு. ஆனா எதுவும் விட்டு வாய்ப்பு இல்ல, எல்லாமே கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க சொன்னீங்க, இப்போ ராமர் எதிரில ஏதோ 3 புலிக வந்துச்சு, அவர் ஒண்ணுமே செய்யல, ஏன்னா அவர் ஆத்மஸ்வரூபம் நினைச்சதால அப்படின்னீங்க. இப்போ அவர் ஆத்மஸ்வரூபா நினைச்சா ரைட்டு, அந்த புலிகளுக்கு தெரியுமா இவர் ஆத்மஸ்வரூபம்னு? அதாங்க, அது வந்து உங்க ஆத்ம சக்தியே அதை தடை பண்ணிரும். உங்க மனசு நம்பிக்கையோட இருந்தால்
உன் ஆ, விசுவாசம் உன்னை காத்ததுன்னு சொல்றாரு. ஆமா. ஸ்ரத்தா லபதே பகவத்கீதையும் சொல்லுது. சிரத்தையினாலே நம்பிக்கை தான். ம், ம். கைவிடப்படா 4 முறை தீர்ப்பு. அதான் ஆமா. வேதமும் சொல்லுது. அதனால் ம், நம்பிக்கை தும்பிக்கையான் துணை செய்வான். அப்படிதான் சொல்றாங்க. அதனால ம், ம். நம்பிக்கை அப்படிங்கிறது ஆத்ம நம்பிக்கையை சொல்றாங்க. சாமியும் நித்திய அனித்திய வஸ்து விவேகம் செய்து நித்தியமாகிய ஆத்ம தன்மையை பற்றி கொள்ளுங்கள் தான் நமக்கு அந்த நம்பிக்கையினாலதான் மாயையை சுண்ட செய்ய முடியும்னு நமக்கு நம்பிக்கையை ஊட்டுறாரு. நம்ம அந்த நம்பிக்கையில இருக்கும்போது அவர் ராமதீர்த்தர் சொன்னது சரிதான். நிறைய புத்த பிக்ஷு கூட அப்படிதான் சொல்லுவாங்க. காட்டுல போகும்போது புலிங்கெல்லாம் கூட ஆ, சைலண்டா போகுமா, ஒன்றும் பண்ணாதான் இவங்கள அப்படி. ஆமா. முதல்ல அது நம்ம மாதிரிதான் இது. மனசுல நினைக்க பயம். கூடாது. விரிவா அங்க சொல்ல முடியல. சுவாமி விவேகானந்தர் சொல்லுவாரு, ஒரு ம். கல்லை ஒருவன் உன் மீது எறிந்தால் உன் மனது ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அந்த கல் உன் மீது பட்டு காயத்தை உருவாக்க முடியாதும்பாரு. correct. ம், ம், correct. அவ்வளவு முக்கியமா இருக்கு. அதனால இந்த நம்பிக்கை உறுதியா ஸ்திரமா இருக்குமானால் ம். அதுதான். நிறைய கதைகளும் இருக்கு. அப்படி நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஓகே, நன்றி ஐயா. அதுதான். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஓம். நமஸ்காரம் ஐயா. இன்னைக்கு ஐயா ஜெகதீஷ் ஐயா இன்னைக்கு கம்ப்ளீட் பண்றேன்ட்டு அந்த குரல் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சக்தி தெரிஞ்சது. ரொம்ப பௌர்ணமி நாள வேகமாகவும் என்னங்க மத்தியானம் ஒழுங்கா கிடைச்சிருக்கலாம். ஆமா மத்தியானம் சிக்னலும் நல்லா சாப்பாடு கிடைச்சது. ஒழுங்கா அதனால ஒழுங்கா இருக்குது. அவங்க கணக்கு அதனால அவங்க ஆஹா இவ்வளவு சீக்கிரமா முடிஞ்சிச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஏக்கம் இருந்தாலும் கூட சரி கால நேரங்கள் வரும்போது மறுபடியும் ஒரு தடவை ரிப்பீட் பண்ணிக்கலாம், இல்ல வேற ஏதாவது இதை விட நல்ல ஒரு சப்ஜெக்ட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கொஞ்சம் தான். ஆமாங்க ஆமாங்க. சந்தோஷங்க சந்தோஷம். ஆத்மா சார் ஆத்மா. ஜெகதீஷ் ஐயா, ஜெகதீசன் இந்த ஐயா, நேரத்துல நமஸ்காரம் ஐயா. ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம். ம். சொல்லுங்கய்யா. ஐயா, நீ கோயம்புத்தூர்ல இருக்கிறேன் நானு. கோயம்புத்தூருக்கு வந்துட்டீங்களா? அம்மணியம்மாள் ஆசிரமத்துல இப்பதான் வந்தேன். ஓ அப்ப கொஞ்சம் கழிச்சு மழை சரிங்க சரிங்க. ஆத்ம நமஸ்காரம். ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஐயா ஜெகதீஷ் ஐயா, இப்போ நீங்க இந்த பாடம் நடத்தும் போது ஆ. கரெக்டா அந்த புது புக்கு வருது பாருங்க, அதே ஒரு பெரிய ஒரு இது கரெக்டா வருது பாருங்க. இப்பதானே பப்ளிஷ் பண்ணிருக்காங்க அந்த புக்கை. ஆமா ஆமா ஆமா. அதுதான், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா ஆமா, இருக்கும். அங்க எல்லாரும் யாரும் படிக்கவும் அங்க வரவுக்கும் எல்லாம் தோது வந்திருக்குது பாரு. எல்லாம் அதுதான் இறைவன் அமைப்பும்பாங்க. அவன் அதுதான் அதுதான் அதுதான். எல்லாம் தெய்வ சங்கம் கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். நினைச்சா என்ன வேணாலும் நடக்கும் ஐயா. அது ஒரு பெரிய விஷயம் அது. ஆமா நன்றி. ஆமா. எல்லாம் நேரடியா நான் என்னோட வாழ்க்கையில நிறைய பாக்குறேன். நான் அங்க நினைக்கிறதுக்குள்ள காத்திருக்கும் அது. நிறைய அனுபவம் சொன்னா நம்ப மாட்டாங்க. நான் நிறைய பேர்ட்டு சொல்லி அடிப்பேன், பாருங்க இப்படிதான் நடக்க போகுது அப்படிம்பேன். அப்படியே நடக்கும். அது ஆன்மீக விஷயம் தான் ரொம்ப நெருக்கமா நடக்கும், உடனே நடக்கும். ஆமா ஆமா ஆமா. நான் நிறைய அனுபவத்துல பார்த்தாச்சு. நாம நினைக்கிறதுதான் தாமதம், அது தரதுக்கு தயாரா இருக்கு. கரெக்ட் கரெக்ட். ஆமா. நல்லது, நன்றி. நல்லது. ஆத்ம நமஸ்காரம். ரமேஷ் ஐயா, மணி 9:01 ஆச்சு. சரிங்க, அப்போ இந்த செஷனை நிறைவு பண்ணிடலாங்க. ஆத்ம நமஸ்காரங்க. அனைவருக்கும்